விடிவை தேடும் உலகம். பயிர்களுக்கு மட்டும் நல்ல சூழலை கொடுக்கின்றோம், மனிதர்களுக்கோ மறுக்கின்றோம். நாய்களுக்கு மட்டும் நல்ல வளர்ப்பை தருகின்றோம், மனிதர்களுக்கோ மறுக்கின்றோம். விளையாட்டில் முழு காலத்தையும் கழிக்கின்றோம், கேளிக்கையில் முழு கவனத்தையும் கொடுக்கின்றோம். மார்க்கம் என்றால் சில நிமிடமும் இல்லை, மறுமை பற்றி சிறு நினைவும் இல்லை. மனித உடலோ உணவோடும் உடற்பயிற்சியோடும் செழிப்பில் வாழ்கின்றது. மனித மனமோ எந்த தீனும் எந்த பயிற்சியும் இல்லாமல் ஆன்மீக வறுமையில் சாகின்றது. ஹலால் ஹராம் அற்றுப்போன தொழில்களை அமைத்தோம், பண்பு பாசம் அழிந்து போன வாழ்வை வகுத்தோம். குணமுள்ள குடிமகனை கூட்டில் அடைத்தோம், பணமுள்ள பாவிக்கு கம்பளம் வெறித்தோம். ஆடையின் அளவை குறைத்துக் கொள்கிறோம், போதையின் அளவை கூட்டிக் கொள்கிறோம். குற்றங்கள் கூடுதே என அழுகின்றோம், தீமைகளை மூடி வைக்க மறுக்கின்றோம். வீதியில் ஆபாச விளம்பரங்கள், டிவியில் நாகூசும் நிகழ்ச்சிகள், பத்திரிகையில் ஆன்மீகமற்ற ஆக்கங்கள், சஞ்சிகையில் அருவருப்பான அம்சங்கள், பதாகையில் பண்பற்ற படங்கள், இணையத்தில் இனியில்லாத குழப்பங்கள். பாலர் வகுப்பிலேயே பாலியலை கற்பித்தோம், கல்லூரி வயதிலேயே உடலுறவை ஊக்குவித்தோம். பயிரை மேயும் வேலிகளாக போதகர்களும் சில உறவினர்களும். நாளாந்த செய்திகளோ நல்லதாக இல்லை. பிரபல்யம் நாடி படுகொலைகள் செய்தான், போதை வெறியில் பாதகங்கள் புரிந்தான், ஆடம்பர ஆசையில் மோசடிகள் செய்தான், சகலதை இழந்தும் சூதாட்டமே உயிர் என்றான். உல்லாச மோகத்தில் பெற்றோரை மறந்தான். குழம்பிய குடிமகனாலும் சிதறிய குடும்பத்தாலும் சீரழிந்த சிந்தனைகளாலும் அர்த்தமில்லாத உணர்வுகளாலும் சமூகம் சரிகின்றது. சத்திய மார்க்கத்தோடு சான்று சொல்ல வந்தவனே, இத்தனை யான பின்னும் எதுவரைதான் காத்திருப்பாய்? சரிகின்ற சமூகத்திலே வாழ்ந்து சாகாமல் உரிகின்ற புரட்சியிலே செத்து வாழலாமே. மனித வாழ்வின் இலட்சியமோ சொத்து சேர்ப்பதல்ல, சொகுசாய் வாழ்வதும் அல்ல, சுவனம் சேர்வதென்போமே. இரவின் இருளகற்றும் பௌர்ணமியை நேசிப்பது போல் இசம்களின் இருளகற்றும் இஸ்லாத்தை ஏற்போமே. இருளில் தடுமாறுகிறார்கள், ஒளி கொடுப்போமே. வழிகேட்டில் வாழ்கிறார்கள், வழிகாட்டுவோமே. இயந்திரத்தை இயக்க கெட்டலொர்க்கை படிப்போம், அதே போல் நடப்போம். வழிகாட்டும் வான்மறையை நாளெல்லாம் படிப்போமே, அதன் வழியில் நடப்போமே. முகக்கண்ணாடியில் அழகு பார்ப்போம், அடுக்கை அகற்றுவோம். இதுபோல் நபி வழியை நன்றாய் பார்த்து நம் பணியை இன்றே செய்வோமே. ஒளிகின்ற மழையை தாங்கும் பூமி போல உபதேசங்களை உள்வாங்க வாருங்களேன். மனிதனே, ஒரு காசு தந்தவனையே ஒருபோதும் மறக்காத நீ, எண்ணிலா அருள் தந்தவனை எங்கனம் மறக்கின்றாய்? அழுகின்ற பிள்ளையை அணைக்கின்ற நீ, அல்லல் படுவோரை அழிப்பது சரிதானா? பயிர்ச்செய்கையில் களையகற்றும் நீ, நன்மையை ஏவிக்கொண்டே தீமையை புரியலாமா? தடுக்கி விழுந்தவனை தூக்கிவிடும் நீ, விழுந்த சமூகத்தை மிதிப்பது சரிதானா? இறைவன் தந்த வாழ்வை இயற்கை மறுப்பதில்லை, இலக்கு இல்லாத வாழ்வை இறைவன் ஏற்பதில்லை. இறைவன் தந்த வாழ்வை இயற்கை மறுப்பதில்லை, இலக்கு இல்லாத வாழ்வை இறைவன் ஏற்பதில்லை. முஸ்லிமே, சொல்லிலும் செயலிலும் இஸ்லாத்தை கலப்போமே. சமூக உறவிலே சகோதரத்துவத்தை வளர்ப்போமே. மனித சட்டங்களின் இடத்திலே இறை சட்டங்களை வைப்போமே. இசம்களின் ஆட்சியை விட்டுவிட்டு இஸ்லாமிய கிலாபத்தை நட்டுவோமே. மக்களே, நீங்கள் கட்டுப்படும் சட்டங்கள் இஸ்லாமானவின் பாருங்கள். இருள்கள் நீங்கி ஒளிபரவியதை, தீமைகள் மங்கி நன்மைகள் ஓங்கியதை, குழப்பங்கள் குறைந்து அமைதி கூடியதை, தீய சமூகம் மறைந்து தூய சமூகம் உதிப்பதை காண்பீர்கள். நீரில்லாமல் உயிர் வளருமா? காற்றில்லாமல் உயிர் வாழுமா?
அழைப்பில்லாமல் சமூகம் மாறுமா? ஆட்சி இல்லாமல் இஸ்லாம் பூரணமாகுமா? இருள்கள் நீங்க ஒளி வேண்டுமே, இசங்கள் ஒழிய கிலாஃபத் வேண்டுமே. வாருங்கள் நண்பர்களே வாருங்கள், வல்லவனின் பால் அழைப்போம் வாருங்கள், வல்லல் நபியின் வழியில் அழைப்போம் வாருங்கள். வாருங்கள் நண்பர்களே வாருங்கள், வல்லவனின் பால் அழைப்போம் வாருங்கள், வல்லல் நபியின் வழியில் அழைப்போம் வாருங்கள். மயிலாடக் கண்டு மகிழ்வதைப் போல் சமூகத்தை பார்த்து சந்தோஷப்படும் நாளை, குயில் பாட கேட்டு குதூகலிப்பதைப் போல் இனச்செய்தியால் சந்தோஷப்படும் நாளை நம் வாழ்விலேயே நசீபாக்கு நாயனே.